ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம் ஆர்ட் ஆஃப் குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனலில் இட்லியில் எக் பொடிமாஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களை உடனுக்குடனே நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வர வீடியோ நீங்களும் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இதில் 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. கடலைப்பருப்பும் கருகிடாமல் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ 5 பல் பூண்டை நான் தட்டி சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போது இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஆயிலில் லைட்டாக வதங்கினா போதும். இப்போது 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கேரட்டை இது போல துருவி எடுத்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே லைட்டாக வதங்கினா போதும். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 3 முட்டையை உடைச்சி எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது நம்ம எக்கு இப்போ சேர்த்துருக்கோம் அப்படின்றதுக்காக சும்மா லைட்டாக சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை நல்லா பொடிமாஸ் ஆயிடுச்சு. இதில் பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ லாஸ்ட்டாக நான் இட்லியை நல்லா உதுத்து வச்சிருக்கேன். இது கட்டி இல்லாமல் நல்லா உதுத்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துக்கலாம். நாம் நார்மலாக இட்லி உப்புமா செய்வோம், அது இப்போ நமக்கு பிடிக்கிறதே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் எக்கு சேர்த்து செய்யும்போது கண்டிப்பாக எல்லோருக்குமே பிடிக்கும். இது நாம் மீதமான இட்லியில் கூட செய்யலாம். இப்படி செய்யும்போது ஃபுட்டும் வேஸ்ட் ஆகாது. இந்த டேஸ்ட்டும் ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு இட்லி உப்புமானே சொல்ல முடியாது, எக் பொடிமாஸ் மாதிரி தான் இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது இப்போ பார்க்குறதுக்கு பாருங்கள், முட்டை பொடிமாஸ் மாதிரியே இருக்கு. டேஸ்ட்டும் அதே போல தான் இருக்கு, இட்லியே தெரியாது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க செய்ய வேண்டியது நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் இதே போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம். until then bye from Kani.